வணக்கங்க. இந்த வீடியோல 11th chemistry unit 9 solutionsல இருக்கக்கூடிய 47 book back question தான் பார்க்க போறோம். The vapor pressure of pure benzene C6H6 at given temperature is 640 mmHg. 2.2 gram of non-volatile solute is added to 40 gram of benzene. The vapor pressure of the solution is அப்படின்னு சொல்லிட்டு 600 mgHg குறைஞ்சிருக்கு. ஸோ calculate the molar mass of the solute அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் பார்ப்போம். ஸோ என்ன வரும், ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிடுவோமா. ஸோ given that என்ன கொடுத்துருக்காங்க, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன். ஸோ பென்சீன்கிறது பியூர் சால்வெண்ட், அப்போ P0 வரும். கரெக்டா? ஸோ 640 mmHg. அடுத்தது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2.2 நான் வாலடைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ரியாக்ஷன்ஸ், ஸோ இது வந்து ஒரு லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, P0 minus P divided by P0 is equal to W2 into M1 divided by W1 into M2. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல இந்த 1 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாங்க, 2 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றாங்களா. ஸோ இதுல வந்துட்டு 1 அப்படிங்கிறது சால்வெண்ட், ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ங்கிறது வந்து சொல்யூட். இப்போ கிவனுக்கு போவோம். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.2 நான் வாலடைல் சொல்யூட்டா. அப்போ சொல்யூட்டுன்னா நீங்க 2 தானே மென்ஷன் பண்ணணும். அப்போ W2 எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க, 2.2 கிராம். ஸோ இது வந்து நான் வாலடைல் சொல்யூட். கரெக்டா? ஸோ நான் வாலடைல் சொல்யூட். ரைட். அடுத்து W1 எவ்வளோ கிராம் கொடுத்துருக்காங்க, ஸோ 40 கிராம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் பென்சீன். ஸோ இதுதான் பென்சீன். அப்போ பென்சீனோட மோலார் மாஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ M1 கண்டுபிடிச்சிடலாமா, C6H6 எவ்வளோ வரும் உங்களுக்கு. ஸோ 6 கார்பன்கிறப்போ வந்துட்டு 72 வந்துடுது, 6 ஹைட்ரஜன்னா 6, அப்போ டோட்டலாக 78 வந்துடும். அப்போ 78 கிராம் பெர் மோல். கரெக்டா? அவ்வளோதாங்க. இப்போ வேற ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னது, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதை வெறும் P, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 600 mmHg. அவ்வளோதான். இப்போ நல்லா பாருங்க, P0 கொடுத்தாச்சு, P கொடுத்தாச்சு, P0 தெரியும், W2 கொடுத்தாச்சு, M1 தெரியும், W1 தெரியும். அப்போ M2 கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, M2 is equal to M2 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ அந்த சைடு என்னென்ன வரும் உங்களுக்கு, W2 into M1 divided by W1 into P0 minus P. இந்த சைடில் மேலே என்ன வந்துடும் உங்களுக்கு, P0 வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து எழுதிடுவோமா. ஸோ W2 எவ்வளோ கிடச்சிச்சு, 2.2 into M1 வந்து 78 divided by இது எவ்வளோ கிடச்சிச்சு, 40. P0ங்கிறது 640 minus 600 ஹோல், இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கு, மேலே வந்து ஒரு 640. அவ்வளோதாங்க. இப்போ இதை டேலி பண்ணுவோமா. அகைன் 2.2 into 78 into 640 and divided by 40 into 640ல 600 போயிடுச்சுன்னா எவ்வளோ வந்துடும், அகைன் 40 வந்துருமா, 40. இப்போ இதை டேலி பண்ணுங்க. ஸோ எப்படி டேலி பண்ணுவீங்க, ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, அப்போ 4, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, அகைன் வந்து 14, 24னா அப்போ 16 வரும். அகைன் இந்த ஜீரோ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ 10 to the power -1 மாறிடும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா 4 into 4, அவ்வளோதான். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா M2 எவ்வளோ கிடைக்குதுன்னா, விச் இஸ் ஈக்குவல் டு 68.64 கிராம் பெர் மோல் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்க அந்த ஒரு மோலார் மாஸ் ஆஃப் தி சொல்யூட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். தேங்க்யூ.